ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன பஜாஜ் ஃப்ரீடம் 125 பைக் பற்றி தான். இந்த பைக்கு 1,19,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது பேஸ் வேரியண்ட் 1,19,000 கிடைக்குது. இது வந்து ஆன் ரோட் ப்ரைஸு. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இந்த வண்டி ஒர்த்தா இல்லையா அப்படின்றத பற்றி நான் இந்த வண்டியை உங்களுக்கு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட டிசைன்லேருந்து பார்ப்போம். இந்த வண்டியோட டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதாவது ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே லுக்ஸ் வைஸ் நல்லாவே இருக்குது. இதில் என்ன குறைனா உங்களுக்கு அந்த சீட் மட்டும்தான் கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குது. கொஞ்சம் ரொம்ப லென்த்தாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதாவது அந்த சீட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த டேங்க் அளவுக்கு வருது. ஸோ அது மட்டும்தான் கொஞ்சம் நல்லா இல்லை. மற்றபடி டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட் சைடு ஃபுல்லாக எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்டிக்கர் வைஸாக இருக்கட்டும், உங்களுக்கு அந்த டிசைன்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்குது. வண்டியோட லுக்ஸ் டிசைன்லாம் உங்களோட பர்சனல் இது தான். உங்களுக்கு வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு பைக்ஸ் பிடிக்கும். ஸோ அது வந்து உங்களோட பர்சனல் ஒப்பீனியன் தான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டியோட டிசைன் வந்து கொஞ்சம் ஓகேன்னு தான் சொல்லுவேன். இந்த வண்டி மொத்தம் 3 வேரியண்ட்டில் வருது. அதாவது ட்ரம்மு வித் எல்இடி, அப்புறம் டிஸ்க் வித் எல்இடி. இது என்ன எல்இடின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ட்ரம்முனா வெறும் ட்ரம் வேரியண்ட் வரும். அதில் வந்து ஹாலஜன் லைட்ஸ் மட்டும்தான் வரும். இதே ட்ரம்மு வித் எல்இடினா உங்களுக்கு ஃபுல்லாக எல்இடி செக்ஷனில் வரும். அதே மாதிரி டிஸ்க் வித் எல்இடினா ஃபுல்லாகவே டிஸ்கோட உங்களுக்கு வந்து எல்இடி செக்ஷனில் வந்துடும் எல்லாமே. இப்போ நம்மகிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் ட்ரம் வேரியண்ட் மட்டும்தான். ஓகே, இப்போ இந்த வண்டியோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஒரு 125cc இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது வந்து 4 ஸ்ட்ரோக் 2 வால்வ் ஏர் கூல்டு இன்ஜினு. இந்த வண்டியோட பவர் பார்த்தீங்கன்னா 9.5 PS பவரும் 9.7 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 330 கிலோமீட்டர் தரதா பஜாஜ் கம்பெனிலேருந்து சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படின்னா இதில் வந்து மொத்தம் 2 கிலோ சிஎன்ஜி யூஸ் பண்ணிக்கலாம், 2 லிட்டர் பெட்ரோல் போட்டுக்கலாம். 2 ஃபியூல் ஆப்ஷனுமே சேர்த்து தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ சிஎன்ஜியில் வந்து உங்களுக்கு மைலேஜ் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வந்து 1 கிலோவுக்கு வந்து 100, அப்போனா 2 கிலோவுக்கு வந்து 200 கிலோமீட்டர் வந்து மைலேஜ் தரும். அதே மாதிரி பெட்ரோல்லையுமே 2 லிட்டர் பெட்ரோல் தான் போட முடியும். 1 லிட்டருக்கு வந்து 65, அப்போ 2 லிட்டருக்கு வந்து 130, டோட்டலாக 330 கிலோமீட்டர் வந்து மைலேஜ் தரதா சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த வண்டி அவ்வளோவானா மைலேஜ் தராது. கஸ்டமர் ரிப்போர்ட்டட் மைலேஜ் பார்த்தீங்கன்னா வெறும் 280 கிலோமீட்டர் தான் கஸ்டமர் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு டிஜிட்டல்லே கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு வந்து ஸ்பீடோ மீட்ரு, ஓடோ மீட்ரு, ட்ரிப் மீட்ரு இது எல்லாமே வந்து டிஜிட்டல்லே வந்துடும். அப்புறம் இதில் செல்ஃப் ஸ்டார்ட்டு, கிக் ஸ்டார்ட்டு ரெண்டுமே அவைலபிள் இருக்குது. சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் வந்து டெலிஸ்கோப்பிக்கும், ரியரில் வந்து மோனோசாக் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. வீல்ஸுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அலாய் வீல்ஸு வித் டியூப்லெஸ் டயர்ஸோட கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்பெக்ஸ் வைஸ் வந்து அவ்வளோதான். நான் வந்து எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் பெருசாக எதுவும் கொடுக்கல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி ஓட்டி பார்ப்போம். வண்டி வந்து இப்போ வந்து பெட்ரோல் மோடில் தான் இருக்குது. இந்த வண்டி ஓட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஹேண்ட்லிங் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்து உட்காந்து ஓட்டும்போது ஒரு அந்த வண்டியோட பொசிஷனே நல்லாவே இருக்குது. ஒரு அப்ரைட்டான பொசிஷன்லேயே இருக்குது. ஏன்னா இந்த வண்டியோட சீட் ஹைட் வந்து கொஞ்சம் அதிகம் தான். ஒரு 825 mm வந்து சொல்லியிருந்தாங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 170 mm நினைக்கிறேன். சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா ஒரு 825 mm வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த வண்டியில் உட்காரும்போது ஒரு சின்ன வண்டியில் உட்கார மாதிரினா இல்லை, ஒரு நல்ல ஒரு பெரிய வண்டியில் உட்காந்துட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த வண்டியில் வந்து இனிஷியல் பிக்கப்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு இல்லை. கொஞ்சம் வந்து பவர் வந்து ரொம்பவே கம்மி தான். ஏன்னா வந்து 9.5 PS பவர் தான். ஒரு 125cc வந்து இந்த அளவு தான் பவர் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் பைக் கிடையாது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு மைலேஜுக்காண்டி மட்டும்தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து இந்த வண்டியில் பர்ஃபார்மன்ஸ் வந்து சுத்தமாக எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா நான் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 5வது கியரில் போகும்போது கூட அந்தளவுக்கு வந்து ஒரு ஸ்பீடாகவே போகலை. ஒரு ஆவரேஜான ஸ்பீடில் தான் போகுது. டாப் ஸ்பீடு பார்த்திங்கன்னா ஒரு 94 கிலோமீட்டர்ஸ் வரை போகும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு அவ்வளோனா போகாது. ஒரு 70-80 தான் அதிகபட்சமே போகும்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ பெட்ரோல் மோடில் ஓட்டினா நல்லா ஸ்பீடாக போகும்னு சொன்னாங்க. எனக்கு வந்து பெட்ரோல் மோடை விட சிஎன்ஜி மோடில் ஓட்டும் போது தான் கொஞ்சம் நல்லா போன மாதிரி ஃபீல் ஆனிச்சு. பெட்ரோல் மோடில் அந்தளவுக்கு வண்டி போகலை. மற்றபடி இந்த வண்டி ஓட்டுறதுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. வண்டியில் வந்து வைப்ரேஷன்ஸ்னால் வந்து உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு கிடையாது. ஏன்னா சிஎன்ஜி பைக்னால் பெருசாக வைப்ரேஷன்ஸ்னால் எதுவுமே இல்லை. அந்த விஷயத்தில் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து ஓட்டும் போதே வந்து பெட்ரோல் மோடு, சிஎன்ஜி மோடு ரெண்டுமே ஸ்விட்ச் பண்ணி ஓட்டிக்கலாம். நமக்கு எது தேவையோ அதை நம்ம வண்டி ஓட்டும் போதே நம்ம வந்து மாற்றி ஓட்டிக்கலாம். அப்புறம் இந்த வண்டியில் வந்து ஒரு 3 பேர் தாராளமாக உட்காரலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு வந்து சீட் வந்து கொஞ்சம் பெருசாகவே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த பைக்ஸ் நீங்கள் பார்த்தாலே தெரியும். கிட்டத்தட்ட அந்த ஃப்ரண்ட் சீட் வந்து டேங்க் அளவுக்கு வச்சுருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து 2 பேர் உட்காந்து போயிட்டுருக்கோம். எங்களுக்கு ஸ்பேஸ் வைஸ் நல்லாவே கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. 3 பேர் உட்காந்தாலுமே கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து நல்லாவே இருக்குது. நீங்கள் இப்போ 2 பேர் போகிறதா இருந்தால் கூட லக்கேஜ்லாம் நிறையாவே கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். அந்தளவுக்கு ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் நிறையாவே இருக்கும். உங்களுக்கு வந்து லக்கேஜ் நிறையா எடுத்துகிட்டு போனாலும் உங்களுக்கு வந்து உட்கார்றதுல வந்து கம்ஃபர்டபுள் வந்து இல்லாமல் இருக்காது. லக்கேஜும் எடுத்துகிட்டு போகலாம், ஏன்னா கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு போகலாம்.
ஆனால் இதில் என்ன ஒரு இதுனா நீங்கள் வந்து லாங் ட்ரைவ்லாம் நிறையா போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மொத்தமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 கிலோ சிஎன்ஜி 2 லிட்டர் பெட்ரோல் மொத்தமே 4 தான். ஸோ இதில் வந்து அவங்க வந்து 330 கிலோமீட்டர் போகணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அவ்வளோனா ஓட்ட முடியாது. சரி, அவ்வளோ கிலோமீட்டர்லாம் மைலேஜ் தராது. உங்களுக்கு வந்து ஒரு 280 இல்லை 290 அவ்வளோதான் தரும். ஸோ அப்படின்றப்போ இந்த வண்டியை பார்த்து நீங்கள் லாங் ட்ரைவ்னா எடுத்துகிட்டு போக முடியாது. இந்த வண்டி சிட்டிக்குள்ளே ஓட்டிக்கலாம். சிட்டிக்குள்ளே ஒரு 50-100 கிலோமீட்டருக்குள்ளே ஓட்டினா கரெக்டாக இருக்கும். ரொம்ப லாங் ட்ரைவ்னா நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியாது. அப்படி எடுத்துகிட்டு போனால் பெட்ரோல் நம்ம வந்து அடிஷ்னலாக நம்ம பேக்கில் ஒரு 1 லிட்டர் 2 லிட்டர் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம போகிற வழியில் பெட்ரோல் பங்கு எங்கெங்கே இருக்குன்னு தெரியாது. ஸோ அதனால் நம்ம அடிஷ்னலாக வச்சுக்கிட்டோம்னா வேணால் நம்ம லாங் ட்ரைவ் வேணால் எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் லாங் ட்ரைவ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த வண்டினா அவ்வளோவா செட் ஆகாது. ஏன்னா வண்டியில் வந்து பர்ஃபார்மன்ஸே சுத்தமாகவே இல்லை. வண்டி ஓட்டுறதுக்கு ஹேண்ட்லிங்கு எல்லாமே நல்லாயிருக்கு. நீங்கள் வந்து சிட்டிக்குள்ளே வேணால் நல்லா ஓட்டிக்கலாம். பட் லாங் ட்ரைவுக்குன்னா அந்தளவுக்குனா பெருசாக எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா வண்டியில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்தளவுக்கு கிடையாது. அந்த வண்டி ஓட்டிகிட்டு போகும்போதே நிறையா வண்டி எங்களே ஓவர்டேக் பண்ணி போயிடுச்சு. ஸோ நம்ம ஓவர்டேக் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் அந்தளவுக்கு வந்து ஒரு புஷ் இல்லை. ஒரு 125 சிசி பைக்கு. ஸோ பவர் வந்து அந்தளவுக்கு பெருசாக இல்லைன்னு தான் சொல்லலாம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா எங்களை ஒரு ஆம்னி வேன் வந்து ஓவர்டேக் பண்ணி போயிடுச்சு. அதுவே ஒரு 40-50 கிலோமீட்டர் தான் போகும்னு நினைக்கிறேன். நாங்கள் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 4வது கியர்லேயோ 5வது கியர்லேயோ போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் பவர் வந்து கொஞ்சம் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கலாம். ஏன்னா அந்த வண்டியில் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மற்றபடி வண்டி ஓட்டுறதுக்கு எல்லாம் நல்லாயிருக்கு. பவர் மட்டும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்கலாம். சரி, ஓகே ப்ரோ. இப்போ இந்த வண்டி வாங்கலாமா வேணாமா அதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட ப்ரைஸுக்கு வருவோம். இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,19,000 வந்து பேஸ் வேரியண்ட்டு ஆண்ட்ராய்ட் ப்ரைஸில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. டாப் அண்ட் மாடல் வந்து கிட்டத்தட்ட 1,38,000 வரும்னு சொன்னாங்க. அதாவது அந்த டிஸ்க்கு வித் எல்இடி அந்த மாடல் வந்து 1,38,000 வரும்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து அவங்க முக்கியமாக சொன்னதே இந்த வண்டியோட மைலேஜ் தான். அதாவது 330 கிலோமீட்டர்ஸ் தரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது அந்தளவுக்கு தராது. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு 125 சிசி பைக்கை வந்து நீங்கள் ஒரு 1,30,000 போட்டு வாங்குறதுக்கு பஜாஜ்லேயே பல்சர் 150 இருக்குது. அதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு 1,35,000 40,000க்குள்ளே தான் வரும். அதாவது ஆண்ட்ராய்ட் ப்ரைஸு. அந்த வண்டி மைலேஜ்னு பார்க்கும்போது ஒரு 45லேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தரும். மைலேஜ் மட்டும்தான் கம்மி. மற்றபடி பர்ஃபார்மன்ஸு உங்களுக்கு வந்து டிரைவிங் எல்லாமே அந்த வண்டியிலையுமே நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா பல்சர்லேயே 125 சிசி இருக்குது. அது கூட எடுக்கலாம். அது வந்து இன்னுமே ப்ரைஸ் கம்மி தான். அப்படி இல்லைனா டிவிஎஸ் ரைடரு, ஹோண்டா சைன் மாதிரி நிறையா இருக்குது. அது நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டி அந்தளவுக்கு ஒர்த்து இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா மொத்தமே வந்து 4 லிட்டர் தான் ஃபியூல் ஆப்ஷன் வருது. அதாவது சிஎன்ஜியில் வந்து 2 கிலோ, பெட்ரோலில் வந்து 2 லிட்ரு. இவ்வளோ தான் வந்து ஃபியூல் ஆப்ஷனு. உங்களுக்கு இப்போ சிஎன்ஜியோட ரேட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுவே 90 ரூபா வந்துருச்சு. பெட்ரோலோட ரேட் வந்து அது வந்து 102 ரூபா 103 ரூபா. ஸோ வந்து சிஎன்ஜியோட ரேட்டும் பெட்ரோல் ரேட்டும் ஆல்மோஸ்ட் சேம் தான். என்ன உங்களுக்கு வந்து சிஎன்ஜியில் வந்து ஒரு 90 கிலோமீட்டரோ இல்லை 100 கிலோமீட்டரோ தரும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஆனால் உங்களுக்கு ஆவரேஜாக பார்க்கும்போது இந்த 4 லிட்டருக்கு வந்து உங்களுக்கு வந்து 280 290 தான். அப்போனா 1 லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் 75 கிலோமீட்டர் தான் மைலேஜ் தருது. ஸோ இப்போ இந்த வெறும் அந்த 75 கிலோமீட்டருக்காண்டி இந்த வண்டி எடுக்கிறது வந்து ஒர்த்தாண்டி எனக்கு தெரியல. ஏன்னா இந்த இப்போ 125 சிசியில் இருக்கிற மற்ற பைக்ஸ்லாம் உங்களுக்கு வந்து மினிமம் வந்து ஒரு 10 லிட்டர் இல்லை 12 லிட்டர் தான் கொடுப்பாங்க. அது அந்த பைக்ஸ்லேயே மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 50 கிலோமீட்டர் தரும். ஷியோராக 50 தந்துடும் எல்லா 125 சிசி பைக்ஸும். உங்களுக்கு வந்து ஒரு 20 இல்லை 25 கிலோமீட்டர் தான் கம்மி. ஸோ அந்த 20-25 கிலோமீட்டர் உங்களுக்கு ஓகே, எனக்கு இல்லை அந்த மைலேஜ் தான் எனக்கு வேணும்னா நீங்கள் இந்த வண்டி தாராளமாக எடுக்கலாம். ஏன்னா இந்த வண்டியில் அவ்வளோதான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஆவரேஜ் தான். ஸோ இந்த விஷயங்கள் தான் டிஃப்ரெண்ட்டு. உங்களுக்கு இது எல்லாமே ஓகே அப்படின்னா நீங்கள் இந்த பைக் வந்து தாராளமாகவே எடுக்கலாம். இந்த வண்டி குறிப்பாக யாருக்கு சூட் ஆகும்னா, நீங்கள் வந்து சிட்டிக்குள்ளே தான் ஓட்ட போகிறீங்க. உங்களோட மொத்த ரைடுமே சிட்டிக்குள்ளே தான் இருக்கும். அப்புறம் வந்து சின்ன சின்ன ஹைவேஸ் வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு போவீங்க. மற்றபடி சிட்டிக்குள்ளே தான் மெஜாரிட்டியாக ஓட்டுவீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வண்டி தாராளமாகவே சூட் ஆகும். அப்புறம் இந்த மார்க்கெட்டிங் ஜாப்பில் இருக்கிறவங்க அவங்கன்னா அதிகமாக வந்து பைக்கில் தான் மோஸ்ட்லி இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த வண்டி சூட் ஆகும். ஏன்னா ஒரு 250 கிலோமீட்டர் தரனால அந்த ரேஞ்சில் அவங்க வந்து டெய்லி கூட பெட்ரோல் போட்டுக்கலாம், இல்லை சிஎன்ஜி கூட ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வேணால் இந்த வண்டி செட் ஆகும். ஆனால் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பேஸ் வேரியண்ட் கூட கொஞ்சம் ஓகே. மற்றபடி அந்த டாப் அண்ட் மாடல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் எனக்கு ஃபீல் ஆகுது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச எல்லாமே சொல்லிட்டேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம். தேங்க்யூ.